ஆராத்யா அப்படின்னு சொல்லக்கூடிய ஊட்டியை சேர்ந்த ஒரு பிராமண பொண்ணு வந்து இங்கே நம்ம ஊர் சென்னையில் படிக்கிறதுக்காக வந்திருக்காங்க. ஸோ அவங்க வந்து ஒரு கேர்ள்ஸ் ஹாஸ்டலில் தங்கி அவங்களோட படிப்பை வந்து கண்டினியூ பண்ணிட்டு வராங்க. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா சில ரகடான கேர்ள்ஸ் இருக்காங்க அந்த ஹாஸ்டலில். அவங்க வந்து ரேங்கிங்ன்ற பேரில் வந்து இவங்க ஆராத்யாவை வந்து ரொம்பவே மோசமாக வந்து டார்ச்சர் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க காலேஜுக்கு போகிறப்ப அங்கே இருக்கிற சில ரகடான பசங்களும் வந்து அவங்கள கலாய்க்கிறது, டீஸ் பண்ணுறது, அது மட்டும் இல்லாமல் சில லவ் ப்ரப்போசல்ஸ்ன்ற பேரில் வந்து அவங்கள லவ் டார்ச்சர் பண்ணுறது, இப்படி வந்து ரெகுலராக நடந்துகிட்டே இருந்திருக்கு. ஸோ இவங்க வந்து அதெல்லாம் பொறுத்துக்கிட்டு அவங்களோட அப்பாவை நல்லா பார்த்துக்கணும், தான் படித்து பெரிய ஆளானால் தான் அப்பாவை நல்லா பார்த்துக்க முடியுன்ற ஒரு நல்ல எண்ணத்தில் அவங்க இந்த கொடுமையெல்லாம் தாங்கிட்டு அவங்க படிப்பை வந்து அவங்க கண்டினியூ பண்ணிட்டு வராங்க. ஸோ ஒரு கட்டத்தில் வந்து அவங்க ஹாஸ்டல்லே காலி பண்ணிட்டு, அதாவது அந்த கேர்ள்ஸ் கொடுக்குற டார்ச்சரில் வந்து தாங்க முடியாமல் அவங்க அந்த ஹாஸ்டல்லே காலி பண்ணிட்டு தனியாக இண்டிபெண்ட்டாக இருக்கிற இந்த வீட்டுக்கு வந்து அவங்க ரெண்ட்டுக்கு வராங்க, வாடகைக்கு. லவ் டார்ச்சர் பண்ண அந்த பசங்க வந்து ஹாஸ்டலில் இங்கே ஆராத்யாவை பார்க்குறதுக்காக அங்கே போயிருக்காங்க. அங்கே போய் ஆராத்யா பற்றி அவங்க விசாரித்த உடனே அங்கே இருக்கிற பொண்ணுங்கள்லாம் அவங்க ஹாஸ்டலை காலி பண்ணி போய் ரொம்ப நாள் ஆச்சுன்ற ஒரு தகவலை சொல்கிறாங்க. அடுத்த நாள் வந்து இவங்க பார்த்துக்கலாம். ஸோ கைஸ், அடுத்த நாள் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஆராத்யா வந்து அவங்களோட கிளாஸ் முடிச்சுட்டு அந்த ஈவினிங் இந்த வீட்டுக்கு வரப்ப அங்கேருந்து சில பசங்கள்லாம் வந்து அவங்க பின்னாடியே வந்து ஃபாலோ பண்ணி இந்த வீட்டை எப்படியோ கண்டுபிடிச்சிடுறாங்க. அதனால் அந்த பசங்க வந்து ரொம்ப சிவியராக வார்ன் பண்ணிட்டு போகிறாங்க. அடுத்த நாள் நீ காலேஜுக்கு வந்து தானே ஆகணும், அப்போ நான் உன்னை பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டிட்டு போகிறாங்க. ஸோ இவங்க வந்து என்ன பண்ணுறதுன்னே தெரியாமல் அந்த நைட்டு ஃபுல்லாக அழுது இருக்காங்க, வெளியில் சொல்லவும் முடியல. ஸோ இந்த கொடுமையெல்லாம் அவங்க தாங்கிட்டு கடைசியில் ஒரு கட்டத்தில் இதே வீட்டில் வந்து அவங்க சூசைட் பண்ணிக்கிறாங்க. இந்த சம்பவம் நடந்ததுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 ஃபேமிலி வந்து இந்த வீட்டில் வாடகைக்கு இருந்திருக்காங்க. அவங்களுமே வந்து சில அப்நார்மல் பேரானார்மல் விஷயங்கள்லாம் நடக்கிறத பார்த்து அவங்களுமே வீட்டை காலி பண்ணிட்டு போயிட்டு இருக்காங்க. ஸோ அன்னிலேருந்து இன்னி வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த வீடு வந்து கொடூரமாக மோசமாக ஹாண்டடாக இருக்கு. இப்போ வந்து அந்த ரிச்சுவலை வந்து நான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ஸோ இந்த ரிச்சுவலை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மந்திரம் ஒன்று கொடுத்துருக்காங்க இங்கிலீஷில். அதை வந்து சொல்லணும். அதை சொன்னால் தான் வந்து இது வந்து வேலை செய்யும்னு சொல்கிறாங்க. ஸோ அதை வந்து நான் இப்போ சொல்ல போகிறேன். அந்த ஆடியோ வந்து நான் மியூட் பண்ணிவிடுவேன். ஏன்னா வந்து இது மிஸ்யூஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கிறதுனால நான் மியூட் பண்ணிவிடுவேன். ஓகேங்களா? இதை வேறு என்னை தனியாக விட்டு போயிட்டான். இன்னும் என்ன பண்ணாலும் தெரியல. சவுண்டும் இல்லை, ஒன்றும் இல்லை. ஏதோ ரிச்சுவல் பண்ண போகிறேன், அது பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு இருந்தான். என்ன நடக்க போதோ தெரியல. என்ன கதியில் உள்ள இருப்பானோன்னு தெரியல. ஏஞ்சி வராத, நான் கூப்பிட்டா மட்டும் வான்னு சொல்லியிருக்கான். ஆளும் காணும், எந்த இது சத்தமும் இல்லை, ஒன்றுமே இல்லை. ஒரே இடத்துல உச்சக்கட்ட பயத்தில் நான் உறைஞ்சி போய் அந்த தண்ணியே பார்த்துக்கிட்டு இருந்தப்ப
இது வரைக்கும் நடந்ததை இப்போ நீங்கள் எல்லாருமே பார்த்துருப்பீங்க. ஆனால் இதுக்கப்புறம் நடந்தது தான் என்னை பயங்கரமான அதிர்ச்சியிலேயே உரைய வச்சிச்சு. ஆராத்யாவை தேடி நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணப்ப எனக்கு முன்னாடி இருந்த நைட் விஷன் கேமராவில் ஒரு பயங்கரமான விஷயம் கேப்சர் ஆகியிருந்தது. இந்த விஷயத்தை நான் எடிட் பண்ணும் போது தான் தெளிவாக கவனித்தேன். இப்போ நீங்கள் பார்த்த கேப்சர் ஆன இந்த விஷயம் கண்டிப்பாக ஒரு பெண்ணோட ஆன்மாவே கிடையாது. இந்த உருவத்தை தெளிவாக நீங்கள் கவனிச்சிங்கன்னா உங்களுக்கு தெரியும், இது ஒரு ஆணோட ஆன்மா. இந்த வாட்டர் ரிச்சுவலில் பொதுவான ஒரு விஷயம் என்னன்னா, இந்த ரிச்சுவல் வந்து ரொம்ப பயங்கரமானதுன்னு சொல்கிறாங்க. ஸோ யூஎஸ், கனடா, பாரிஸ் இது போல இடங்கள்லாம் வந்து இந்த ரிச்சுவல் ரொம்பவே பிரபலமானதுன்றாங்க. ஸோ இதில் வந்து ஒரு 4 ஒயிட் கேண்டலை வச்சுட்டு அதில் வந்து ஒரு தண்ணியை போர் பண்ணிட்டு நம்ம அதுக்கு முன்னாடி உட்காந்து அந்த வாட்டரே பார்த்துன்னு இருந்தால் அந்த சோல் வந்து அதோட கொடூரமான ஃபேஸை காட்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது அந்த கொடூரமான பயங்கரமான ஃபேஸை காட்டுறப்ப அதை பார்த்து நம்ம பயந்தாலோ இல்லை வந்து நம்ம எந்திரிச்சிட்டாலும் அந்த ரிச்சுவலை பாதியிலே கலைச்சிட்டாலும் அது வந்து நம்மளுக்கே ஆப்போசிட்டாக முடியும், அது நம்மளுக்கே ஆபத்தாக முடியும்னு சொல்லி அதில் டீட்டெயில்டாக சொல்லியிருக்காங்க. ஆராத்யா எதுக்காக அவளோட உண்மையான முகத்தை எனக்கு காட்டணும்? இது மூலியமா ஆராத்யா என்கிட்ட என்னவோ சொல்ல வர்றதை நான் உணர்ந்தேன். சில நேரங்களுக்கு அப்புறம் இந்த ரூமில் எனக்கு பயங்கரமான ஒரு சத்தம் கேட்டுச்சு. அந்த சத்தத்தை நோக்கி நான் நெருங்கி போனேன். அப்போதான் என்னையே அறியாமல் என் மேலே ஒரு பயங்கரமான தாக்குதல் நடந்தது, அதுவும் இருட்டில். Hey! அந்த பயங்கரமான இருட்டு அறையில் நான் பார்த்தது இந்த உருவத்தை தான். இந்த விஷயங்களெல்லாம் நான் எடிட்டிங் பண்ணுறப்ப பார்த்ததுக்கப்புறம் ஆராத்யாவோட மரணத்தில் ஏதோ ஒரு மர்மம் இருக்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டேன். இதுக்கு அடுத்த நாள் காலையில் இதை பற்றின தகவலை நான் தேடினப்ப ஆராத்யா கூட படித்த காலேஜோட நண்பரோட நம்பர் எனக்கு கிடைச்சிச்சு. அவரை காண்டாக்ட் பண்ணும் போது தான் எனக்கு பயங்கரமான பல உண்மைகள் தெரிய வந்தது.
ஹலோ ஹலோ. ஹலோ யாரு? துளசிதாசனுங்களா? ஆமாம். நான் வந்து ரூபன் பேசுகிறேங்க, பெங்களூர்ல இருந்து. சொல்லுங்க. யூடியூப் சேனல்லேருந்து கால் பண்ணுறேன். ம். ஸோ உங்களோட ஃப்ரெண்டு இருக்காங்க இல்லையா, ஆராத்யா? ஆமாம். ஸோ அவங்களோட கேஸ் வந்து நான் பார்த்தேன் ஆக்சுவலாக பேப்பரில். ம். ஸோ அந்த விஷயமா வந்து நான் ஒரு vlog எடுக்கலாம்னு சொல்லி அவங்க வாடகைக்கு இருந்தாங்க இல்லைங்களா வீடு, ஆமாம். அந்த வீட்டுக்கு வந்து போயிருந்தேன். ஸோ என்னோட ப்ரொஃபஷன் வந்து பார்த்தீங்கன்னா கோஸ்ட் vlog, கோஸ்ட் ஹண்டிங்கு, ஸோ இந்த மாதிரி தான். ம். ஸோ போயிட்டு அங்கே அவங்க இருந்த வீட்டு அக்கம் பக்கத்தில் வந்து நான் விசாரிக்கிறப்ப அவங்க சில விஷயங்களை சொன்னாங்க. ம். ஸோ அது ரொம்பவே வந்து ஷாக்கிங்காக இருந்தது. ம். அது மட்டும் இல்லாமல் நீங்களுமே வந்து அவங்கள பற்றின, அவங்க டெத் ஆகுறப்போ நீங்கள் அதை பற்றின ஆர்டிக்கல் வந்து நியூஸ் பேப்பரில் வந்து கொடுத்துருந்தீங்க. ஆமாம். ஸோ அந்த பேராகிராஃப் வந்து நான் படித்து பார்த்தேன். ஸோ அதில் வந்து நீங்கள் டீட்டெயில்டாக வந்து அவங்க பப்ளிக்ஸ் என்ன சொன்னாங்களோ அதுதான் நீங்களும் சொல்லியிருக்கீங்க. ஆ. பட் ஆனால் இதில் வந்து ஒரு பெரிய விஷயம் ஒன்று நடந்திருந்தது. ம். நேற்று நைட்டு வந்து நான் ஆக்சுவலாக போயிருந்தேன் அவங்க வீட்டை வந்து வாடகைக்கு இருந்த வீடை எக்ஸ்ப்ளோர் பண்ணலான்ட்டு. ஆ. ஸோ அப்போ வந்து எனக்கு நீங்கள் சொன்னால் நம்புவீங்களான்னு தெரியல, ம். ஆஹ் அவங்க வந்து அவங்களோட ஒரிஜினல் முகத்தை வந்து அவங்க எனக்கு வெளிப்படுத்தினாங்க. என்ன சொல்கிறீங்க? ஆமாங்க. அது மட்டும் இல்லாம அந்த இடத்துல வந்து வேற ஏதோ ஒரு ஷேடோ கூட வந்து என்னோட நைட் விஷன் கேமரால வந்து கேப்சர் ஆயிருக்கு. ஆ. ஸோ இந்த விஷயமா வந்து உங்ககிட்ட சொல்லி மேற்கொண்டு அவங்களோட டெத்தில் வந்து ஏதாச்சும் மிஸ்ட்ரி இருக்கா, அதாவது அவங்களோட மரணத்தில் ஏதாச்சும் மர்மம் இருக்கான்ட்டு உங்களுக்கு ஏதாச்சும் தெரியுமா அப்படின்னு கேட்கலான்ட்டு தான் உங்கள் நம்பரை வந்து நான் இன்னைக்கு ஃபுல்லாக நான் கேட்டு நான் வாங்கினேன். ம். உங்களோட ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்காரு உங்களுக்கு, ரவின்னு சொல்லிட்டு, ஆக்சுவலாக அவர் வந்து ஊட்டியில் தான் இருக்காரு. ஆமாம். ஸோ அவரு வந்து உங்களோட காலேஜ் மெட்டுனாரு. ஸோ அதனால வந்து அவரு தான் உங்களோட நம்பர் எனக்கு ஷேர் பண்ணாரு. ஆ. ஸோ உங்களுக்கு வந்து இதை பற்றி மேற்கொண்டு விஷயங்கள் ஏதாச்சும் தெரிஞ்சிச்சுன்னா எனக்காக சொல்ல முடியுமா? அவங்க நேட்டிவ் பிளேஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஊட்டி. சரிங்க. அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு தான் சென்னைக்கு வந்து படிக்கலான்னு வந்தாங்க. ம். படிக்கலான்னு வந்த இடத்துல வந்து என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா லவ் டார்ச்சர் அதிகமாயிருச்சு. ம். அவங்க வந்து காலேஜில் ரொம்ப அமைதியான பர்சன். ஓகே. அவங்க பார்க்கவும் ரொம்ப அழகா இருப்பாங்க. ம். அவங்க வந்து எப்படி சொல்றதுன்னா லேடிஸ் ஹாஸ்டல் தங்கி தான் படிச்சிட்டு இருந்தாங்க. ம். ஒரு சில நாள்லயே வந்து ஹாஸ்டல்லையும் போயிட்டு பசங்க என்ன பண்ணியிருக்காங்க லவ் டார்ச்சர் அதிகமாக பண்ணியிருக்காங்க. ம். அதனால என்ன ஆயிடுச்சுன்னா ஒரு வீடு வந்து ரெண்ட்டுக்கு எடுத்துட்டு போகலாம்னு சொல்லிட்டு தான் போயிருக்காங்க. ம். அங்கே போயிட்டும் வந்து இவங்க அழகா இருக்காங்களேன்னு சொல்லிட்டு ஹவுஸ் ஓனர் என்ன பண்ணியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா பாலியல் வன்கொடுமை பண்ணியிருக்காரு அவங்கள. ஓ, செக்ஸ் அபியூஸுங்களா? ஆமாம். ஓகே. அப்புறம் என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு நடுராத்திரி ஒரு 12 மணி கிட்ட இருக்கும். ம். அந்த நேரத்தில் போயிட்டு பாலியல் வன்கொடுமை பண்ணியிருக்காரு. இவங்க அந்த பயத்திலே கத்திருக்காங்க. ம். கத்தவோ அவங்க ஆராத்யாவோட கழுத்தை நெரிச்சிருக்காரு அவர் ஹவுஸ் ஓனரு. ஓ மை காட். அதனால ஆராத்யாவுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாம பக்கத்தில் இருக்கிற நைஃப் எடுத்து ஹவுஸ் ஓனர் கழுத்திலே குத்திருக்காங்க. ம். அதுக்கப்புறம் வந்து மறுநாள் மார்னிங் போய் பார்த்தா 2 பேருமே ஒரே இடத்துல இறந்து போயிருக்காங்க. ஓ மை காட். இந்த விஷயம்லாம் எனக்கு சத்தியமா தெரியாதுங்க. எனக்கு நீங்க சொன்னீங்க இல்லையா, அவங்க வாடகை எடுத்து தனியா இருந்தாங்க வீடு அப்படின்ட்டு என் பப்ளிக்ஸ் எல்லாம் சொன்னாங்க. ஆனா ஆமாம். அவங்க என்ன சொன்னாங்கன்னா சூசைட் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. சூசைட்லாம் பண்ணல. இதுதான் உண்மையாலுமே நடந்த கதை. ஓ மை காட். ஸோ இது வந்து நீங்க மீடியால சொன்னீங்களா? சொல்லியிருப்பேனே. பட் ஆனா அவங்க பேப்பர்ல சூசைடுன்ற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஆமாம் ஆமாம் அப்படிதான் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை பார்த்து தான் நானுமே வந்து இதோட டீட்டெயில்ஸை வந்து இப்போ நம்ம பேப்பர்ல வச்சு இப்போ இருக்கிறத வச்சு நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியாது இல்லைங்களா? ஆமாம். ஸோ அதனால வந்து நான் அக்கம் பக்கத்துல வந்து விசாரிச்சேன். ஸோ அவங்களுமே வந்து பாத்தீங்கன்னா வீடு வந்து தனியா தான் இருக்கு, இண்டிபெண்ட் வீடா இருக்காது. ஆமாம் தனியாக தான் இருக்கும்.
ம். அதுதான். சரி பக்கத்துல கொஞ்சம் தூரம் தான் தள்ளி பார்த்தீங்கன்னா, அப்ப சில வீடுங்க இருக்கு. ஒரு 4 வீடு இருக்கு. ம், ம். அங்க வந்து லேடீஸ் இருந்தாங்க. சரி அவங்க கிட்ட போய் கேட்டு பார்ப்போம். இத பத்தின விஷயம் ஏதாச்சும் தெரியுமான்னு சொல்லி அவங்கள விசாரிச்சேன். ம், அவங்க வந்து, ஆமா நாங்க கிட்டத்தட்ட 12 வருஷமா இங்க இருக்கிறோம். இந்த ம், மாரி ஒரு பொண்ணு வாடகைக்கு வந்துச்சு. காலேஜ் பொண்ணு. ம், வந்து அது இந்த மாரி இந்த வீட்ல சூசைட் பண்ணிக்கிச்சுன்ற மாரி என்கிட்ட சொன்னாங்க. ம். அவங்க சூசைட்லாம் பண்ணல. ஓ! ஓகே, ஓகே. ம், சரிங்க. நான் அன்டைம்ல உங்கள கால் பண்ணி ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிட்டேன்னு நெனைக்கிறேன். மணி பார்த்தீங்கன்னா 11:40 கிட்ட ஆகுது. ம், ஸோ சாரி பண்ணிக்கோங்க. அன்டைம்ல கால் பண்ணி டிஸ்டர்ப் பண்ணிட்டேன். ம். ஓகே, ஓகே. பரவால்ல. ஏன்னா இது நேத்து நைட்டு வந்து நான் போயிருந்தேன் ஒரு வீடியோ எடுக்கலான்ட்டு. ம், ம். ஸோ அப்போ வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணேன். எனக்கு வந்து சில ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் தெரிய வந்தது. ஆ. அப்புறம் என்னோட நைட் விஷன் கேமரா வந்து நான் எப்பவுமே வீடியோஸ்க்கெல்லாம் யூஸ் பண்ணுவேன். அந்த நைட் விஷன் கேமரா எனக்கு முன்னாடி நான் வச்சுட்டு, ம், அந்த இடத்துல வந்து ஒரு ரிச்சுவல் ஒண்ணு பெர்ஃபார்ம் பண்ணேன். ரிச்சுவல்னா உங்களுக்கு தெரியுமா? லைக் இந்த ஸ்பிரிட் கூடலாம் கம்யூனிகேட் பண்ற மாரியான ஒரு சில விஷயம் அது. ம், ம், ஸோ அந்த விஷயம் வந்து நான் அப்பதான் முறையா ட்ரை பண்ணேன். ட்ரை ம். பண்ணப்போ எனக்கு அவங்களோட உண்மையான முகத்த வந்து வெளிப்படுத்துனாங்க. நீங்க பார்த்தீங்களா அவங்கள? ஆமா பார்த்தேன். அதுவுமே வந்து என்னோட கேமரால ரெக்கார்ட் ஆகிருக்கு. இது உங்களோட வாட்ஸ்அப் நம்பர் தானே? ம். ஆமா. ஸோ உங்களுக்கு அந்த 2 ஃபுட்டேஜோட கிளிப்பிங்ஸ வந்து நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். நீங்க பாருங்க. ம். ஓகே. ஸோ வந்து அது வெளிப்படுத்துனாங்க. ஸோ நான் பார்த்தேன். கிளீனா பார்த்தேன் அவங்களோட ஃபேஸ. ஆ. என்னோட கேமரால தெளிவா ரெக்கார்ட் ஆகிருக்கு. ம். மனசே ரொம்ப கஷ்டமா இருக்கு. அவ்வளோ நாள் கூடவே இருந்தாங்க. ஓ! ஓகே, ஓகே. நீ எதுவும் ஃபீல் பண்ணாதீங்க. எமோஷனல் ஆவாதீங்க. ம். ஏன்னா அவங்க நம்மள விட்டு போல. நம்ம கூட தான் இருக்காங்க. நீங்க அந்த ஃபுட்டேஜ பார்த்தீங்கன்னா, நீங்களே அடுத்த வாட்டி வருவீங்க என் கூட பார்க்க. ம். ஆனா உண்மையிலேயே சொல்றேன். உங்க இறப்பு வந்து எனக்கு எனக்கு கூடவே ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு. ஆ. நீங்க ஃபுட்டேஜ் மட்டும் ஷேர் பண்ணுங்க. பார்க்குறேன். கண்டிப்பா, கண்டிப்பா நான் ஷேர் பண்றேங்க. ஸோ இது ம். எனக்கு புதுசு இல்ல. ஆக்சுவலா நான் போற இடங்கள்லலாம் எனக்கு நெறைய இந்த மாரியெல்லாம் நடக்கும். ம். ஸோ அதெல்லாம் வந்து நான் வீடியோவா பண்ணி YouTubeல போட்டுன்னு இருக்கேன். அதுதான் என்னோட ப்ரொஃபஷன்னு. ஆ, ஆ. ஸோ அதே போல தான் ஆராத்யா அவங்களோட இறந்து போன அந்த வீட்டுக்குமே போயிட்டு நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணப்ப அவங்களோட பிரசன்ஸ வந்து அவங்க வெளிப்படுத்துனாங்க. அது வந்து என்னோட கேமரால கிளீனா கேப்சர் ஆயிருக்கு. ஆ. ஸோ அதோட கிளிப்பிங்ஸ வந்து நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். ம். மார்னிங் உங்களுக்கு ஷேர் பண்றேன். ஏன்னா அன்டைம் நான் உங்களுக்கு இது பண்ணி டிஸ்டர்ப் பண்ண விரும்பல. ம். ஓகே, ஓகே. ஸோ உங்களுக்கு வந்து நானு நாளைக்கு மார்னிங்கே கரெக்ட்டா ஒரு 9:00 வந்து உங்களுக்கு ஷேர் பண்றேன். ம். நீங்க பார்த்துட்டு எனக்கு கால் பண்ணுங்க. என்னோட பேர் ரூபன். இதான் என் நம்பர். நீங்க சேவ் பண்ணிக்கோங்க. ம். ஓகே. ஸோ உங்களுக்கு நானு ஷேர் பண்றேன். அப்புறம் பேசலாம் நம்ப. ம். ஓகே. ஓகே. ஸோ வந்து ரவி தான் உங்களோட நம்பர் குடுத்தாரு. ஸோ ரொம்ப தேங்க்ஸ். நீங்க என்கிட்ட வந்து இவ்வளோ விஷயம் ஷேர் பண்ணியிருக்கீங்க. ஸோ சத்தியமா எனக்கு இந்த விஷயம் தெரியாது. ம். ம். ஸோ வந்து நான் நெனச்சேன் அப்பவே, அவங்களோட உண்மையான முகத்த வெளிப்படுத்தும்போதே அவங்க ஏதோ என்கிட்ட சொல்ல வராங்க. ம். நீங்க பார்த்தீங்களா அவங்கள சீரியஸா? சீரியஸாவே பார்த்தேங்க. சத்தியமா பார்த்தேன். அவங்க வந்து அவங்களோட பிரசன்ஸ வந்து அந்த அளவுக்கு வந்து கிளியரா வெளிப்படுத்துறாங்கன்னா, அவங்க ஏதோ என்கிட்ட சொல்ல வந்திருக்காங்க. ஆ. ஸோ நான் இருந்த பதட்டத்துல வந்து அத என்னால புரிஞ்சுக்க முடியல. ஆ, ஆ. அதனால தான் இத பத்தின ஒரு தெளிவான விளக்கம் வந்து ஒரு நண்பராவோ, இல்ல வந்து கூட யாருன்னா ஒரு அண்ணனோ, தம்பி அந்த மாரி யாராவது இருந்தா கூட நம்ம கேட்டு தெரிஞ்சுப்போன்ற ஒரு ஆர்வத்துல தான் ம். நான் இன்னைக்கு முழுக்க காலையில ஆரம்பிச்சேன் நான் இத பத்தின டீட்டெயில்ஸ் கலெக்ட் பண்ண. ம். காலையில இருந்து எனக்கு கடைசியா வந்து ஈவினிங் தான் உங்களோட நம்பரே குடுத்தாங்க. ம். ம். ஸோ இன்னைக்கு ஒரு நாள் ஃபுல்லா வந்து நானு சாப்பாடு கூட இல்லாம ஃபுல்லா உங்களோட நம்பர தேடி தான் நான் ஃபுல்லா சர்ச் பண்ணிருந்தேன். பை காட்ஸ் கிரேஸ் உங்களோட நம்பர் எனக்கு கிடைச்சுச்சு. ம். ஸோ ரொம்ப நன்றிங்க. ம். ஓகே. ஓகேங்க. நான் உங்களுக்கு கிளிப்பிங்க ஷேர் பண்றேன். நீங்க பாருங்க. ஆ, ஓகே. ஷேர் பண்ணுங்க. சரிங்க. ஓகே. குட் நைட். ம். குட் நைட். இப்போ எனக்கு தெளிவாயிடுச்சு. கண்டிப்பா நான் பார்த்தது அந்த ஹவுஸ் ஓனரோட ஆன்மாவை தான். இப்போ ஆராத்யா அந்த ஆன்மாவோட ஆபத்துல சிக்கி இருக்கு. சரி, என் ஃபீலிங்ஸ் புரியுது. இப்போ எதுவும் பண்ண முடியாது. அவ்வளோதான், பார்த்தாச்சு இல்லையா? சரி வா, அந்த இடத்த விட்டு கிளம்பிடலாம்.